Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா Photoshop tools and its usage பத்தி பார்க்க போறோம். So first நாம ஒரு new sheet create பண்ணனும். அதுக்கு fileல போய்ட்டு new click பண்ணுங்க. So இதுல new click பண்ணீங்கனா உங்களுக்கு ஒரு பேப்பரோட size, width என்ன வேணும், height என்ன வேணும், resolution என்ன வேணும், அப்புறம் அதோட background color என்ன வேணும் அப்படிங்கற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். So உங்களுக்கு என்ன மாதிரி சைஸ்ல வேணும் என்ன மாதிரி பேக்ரவுண்ட் கலர்ல வேணும் அப்படிங்கறத கொடுத்துட்டு நீங்க ஜஸ்ட் ஓகே பண்ணீங்கனாலே உங்களுக்கு நியூ ஷீட் கிரியேட் ஆயிடும். ஓகேவா? சோ இதுலயே அவங்களாவே நிறைய சைஸஸ் கொடுத்திருப்பாங்க. சோ இதுல உங்களுக்கு A4 சைஸ் வேணும் அப்படினா ஈஸியா நீங்க பிரிண்ட்ல போய்ட்டு ஜஸ்ட் A4 கிளிக் பண்ணி ஓகே பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். சோ Photoshop பொறுத்தவரைக்கும் ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்னு டூல்ஸ், இன்னொன்னு லேயர். சோ லேயருக்கு ஷார்ட்கட் F7 அப்படி இல்லனா விண்டோல போய்ட்டு லேயர்ஸ் எடுத்துக்கோங்க. சோ நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் எடுத்துக்கலாம். ஃபைல் ஓபன் குள்ள போய்ட்டு ஒரு நியூ ஷீட் எடுத்துக்கோங்க. சோ நீங்க எடுக்கிற நியூ ஷீட்டா இருக்கட்டும், இமேஜா இருக்கட்டும், அப்படியே லைன் பை லைனா உங்களுக்கு வந்துரும். சோ இமேஜை டிராக் பண்ணி நான் ஷீட்டுக்கு பக்கத்துல வச்சுக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் டூல் வந்து மூவ் டூல். சோ ஒரு இமேஜா இருக்கட்டும், டெக்ஸ்டா இருக்கட்டும், இல்ல ஒரு ஷேப்ஸா இருக்கட்டும், எதா இருந்தாலும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்காக தான் நம்ம மூவ் டூல் யூஸ் பண்றோம். சோ இந்த மூவ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ அதுக்கு அப்புறம் அந்த கார்னரை கிளிக் பண்ணி டிராக் பண்ணீங்கனா இமேஜோட சைஸை வந்து உங்களால இன்கிரீஸ் பண்ணிக்க முடியும், டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். சோ Photoshopல நெக்ஸ்ட் டூல் வந்து ரெக்டாங்கிள் மார்க்யூ டூல். சோ இதை எடுத்துட்டு நீங்க உங்களுக்கு வேணுங்கிற அளவு வச்சிட்டு செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் மூவ் டூலை கிளிக் பண்ணி மூவ் பண்ணீங்கனா உங்களுக்கு வேணுங்கிற அளவுல இமேஜ் கிடைச்சிரும். சோ இரண்டாவது எலிப்டிக்கல் மார்க்யூ டூல். சோ வேணுங்கிற அளவு நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. மூவ் டூலை கிளிக் பண்ணி மூவ் பண்ணி பாருங்க. சோ உங்களுக்கு இமேஜ் எலிப்ஸ்ல கிடைச்சிரும். சோ அடுத்து சிங்கிள் ரோ மார்க்யூ டூல். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு ஒரே கிளிக் பண்ணுங்க. சோ மூவ் டூலை கிளிக் பண்ணிட்டு நகர்த்தி பாருங்க. சோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சோ அதே மாதிரி தான் சிங்கிள் காலம் மார்க்யூ டூலுமே. சோ நெக்ஸ்ட் வந்து லேசோ டூல். லேசோ டூல் எடுத்துட்டு இப்போ உங்களுக்கு ஒரு பர்టిక్యులர் ஏரியா மட்டும் வேணும் அப்படினா அந்த ஏரியாவை மட்டும் நீங்க ஈஸியா செலக்ட் பண்ணிக்கலாம். சோ அதுக்காக தான் இந்த லேசர் டூல் யூஸ் பண்றோம். சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா லேசர் டூல். லேசர் டூல் எடுத்துக்கங்க. சோ லேசர் டூல் எடுத்து வேணுங்கிற அளவு செலக்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணி வச்சிட்டு பாருங்க. சோ உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்ல இமேஜ் கிடைச்சிருக்கும். சோ அதுக்கு அடுத்தது பாலிகானல் லேசர் டூல். சோ லேசர் டூல் மாதிரியே தான் பாலிகானல் லேசர் டூலும் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. சோ கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி பாருங்க. சோ செலக்ட் பண்ணிட்டு எங்க ஸ்டார்ட் பண்ணீங்களோ அங்கேயே முடிச்சிட்டு again மூவ் டூலை கிளிக் பண்ணி மூவ் பண்ணி வச்சு பாருங்க. நீங்க செலக்ட் பண்ண ஏரியா தனியா வந்திருக்கும். நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் லேசர் டூல். சோ இதுவும் அதே தான். சோ இதுவும் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்க. சோ எங்க ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே இடத்துல வந்து கிளிக் பண்ணுங்க. மூவ் டூலை கிளிக் பண்ணுங்க. டிராக் பண்ணி வச்சு பாருங்க. சோ இமேஜை இன்கிரீஸ் பண்ணி வேணும்னா வச்சுக்கோங்க. சோ இதுக்கு அடுத்தது ஆப்ஜெக்ட் செலக்ட் டூல். ஒரு இமேஜ் இருக்கு அப்படினா அதை வந்து ஈஸியா ஃபுல்லா செலக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் டூல். சோ இத கிளிக் பண்ணிட்டு அந்த இமேஜை டாப் டு பாட்டம் ஃபுல்லா ஒரு செலக்ட் பண்ணீங்கனா அந்த இமேஜ் ஆட்டோமேட்டிக்கா ஃபுல்லா உங்களுக்கு கிடைச்சிரும். சோ நம்ம இதல எந்த ஒரு செலக்ஷனுமே பண்ணல. ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் டூலை எடுத்தோம். ஜஸ்ட் கிளிக் அண்ட் டிராக் பண்ணோம். உங்களுக்கு ஈஸியா அந்த இமேஜ் வந்துருது. சோ அடுத்து குயிக் செலக்ஷன் டூல். சோ அந்த குயிக் செலக்ஷன் டூலை செலக்ட் பண்ணிக்கங்க. இமேஜை கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கிளிக் பண்ணி டிராக் பண்ணுங்க. சோ வேணுங்கிற அளவுக்கு நீங்க அந்த இடத்துல இமேஜ் மேலே வச்சு கிளிக் பண்ணீங்கனா உங்களுக்கு அந்த ஏரியா செலக்ட் ஆகிறது தெரியும். ஈஸியா அந்த இமேஜ் என்ன ஆயிடும்னா உங்களுக்கு செலக்ட் ஆயிடும். நீங்க இதல வந்து டிராயிங் பண்ண வேணாம். நம்ம லேசோ டூல்ல பண்ண மாதிரி டிராயிங்லாம் பண்ண வேணாம். அந்த இமேஜ் மேலே வச்சு ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதுமானது. சோ உங்களுக்கு வந்து ஒரு நியூ ஷீட், நியூ இமேஜ்ல நான் பண்ணி காட்றேன். உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். சோ
ஸோ இந்த மாதிரி பாருங்கள், ஒரு பேக்ரவுண்ட் தனியாக இருக்கிற இமேஜை நான் எடுத்து சூஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ குயிக் செலெக்ஷன் டூலை வச்சு அந்த இமேஜ் மேலே நான் என்ன பண்ணுறேன்னா கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் ஒரு வேளை எக்ஸ்ட்ராவாக செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப்பில் மைனஸ் அப்படின்னு ஒரு டூல் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வேணால் நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து குவிக் செலெக்ஷனோட வேலை. ஸோ அடுத்து மேஜிக் வாண்ட் டூல். ஸோ இது என்னென்னா சேம் கலரை செலக்ட் பண்ணும். ஸோ சேம் கலர்னால் பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த க்ரே கலர் ஃபுல்லாகவே உங்களுக்கு செலக்ட் ஆகிறது தெரியும். ஸோ மேஜிக் அப்படின்னு வந்திருந்தாலே ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சேம் கலரை செலக்ட் பண்ணும். ஸோ அந்த பேக்ரவுண்டில் எல்லாமே ஒரே கலராக இருக்கிறதுனால உங்களுக்கு செலக்ட் ஆகி வந்துடுச்சு. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கிராப் டூல். ஸோ கிராப் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னா இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வேணுங்கிற அளவுக்கு வித் அண்ட் ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு என்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இமேஜ் கிராப் ஆகிடும். இதுதான் கிராப் டூலோட ஒர்க்கு. ஸோ கிராப் டூலுக்கு அடுத்தது பெர்ஸ்பெக்டிவ் கிராப் டூல். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஒரு ரெக்டாங்கிளாக இல்லாமல் ஸோ நமக்கு வேணுங்கிற மெத்தடில் நம்ம ஹைட்டையும் வித்தையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் அந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணுறேன். அந்த கார்னர் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ரெக்டாங்கிளாக நான் வந்து இதை கிராப் பண்ண போகிறது இல்லை. இந்த கார்னரை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டு என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதுக்கு அடுத்தது ஸ்லைஸ் டூல். இது என்னென்னா ஒரு இமேஜோட மார்ஜின் போடுவோம் இல்லையா நம்ம நோட்லலாம். ஸோ அந்த மாதிரி மார்ஜின் போடுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஸ்லைஸ் டூல். அதுக்கும் கீழே ஸ்லைஸ் செலக்ட் டூல் இருக்கும். ஸ்லைஸ் டூலில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், ஹைட் வித்து தப்பாக நம்ம வரைஞ்சிட்டோம் அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஸ்லைஸ் செலக்ட் டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ரேம் டூல். ஃப்ரேம் டூல் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கோங்க. ஒரு நியூ இமேஜ் எடுத்துக்கோங்க. அந்த இமேஜை மூவ் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ நீங்கள் இந்த இமேஜை இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வரைஞ்சோம் இல்லையா ஒரு ஃப்ரேம், அந்த ஃப்ரேம்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து செட் ஆகிடும். ஸோ நம்ம வித்து ஹைட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும் அந்த ஃப்ரேம்குள்ளே தான் அந்த இமேஜ் இருக்குது. அந்த ஃப்ரேமை விட்டு அந்த இமேஜ் வெளியில் வரல. ஸோ இதுதான் ஃப்ரேம் டூலோட ஒர்க்கு. ஸோ நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நியூவாக இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கும் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஐ ட்ராப்பர் டூல். ஸோ இந்த ஐ ட்ராப்பர் டூல் என்ன எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போது ஒரு இமேஜில் இருக்கிற கலர் இருக்குது இல்லையா, அதே கலர் எனக்கு வேணும். ஸோ 100% அந்த கலர் தான் எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்காக சூஸ் பண்ணுறது தான் இந்த ஐ ட்ராப்பர் டூல். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபோர்க்ரவுண்ட் அந்த இடத்த பார்த்திங்கனாலே தெரியும். இதே கலர் அந்த சாரியோட கலராக இருக்கட்டும், அந்த ஸ்கின் டைப்போட கலராக இருக்கட்டும், நம்ம எந்த இடத்துல மவுஸை கொண்டு போகிறோமோ அந்த ஒரிஜினல் கலர் வந்து நமக்கு இங்கே மாறுறதை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரிஜினல் கலரை 100% ஒரிஜினல் கலரை செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஐ ட்ராப்பர் டூல். ஸோ நான் ஆல்ட் டெலிட் கொடுத்தேன் அப்படின்னாக்கா அந்த ஃபோர்க்ரவுண்டில் இருக்கிற அதே கலர் எனக்கு இங்கே பேக்ரவுண்டாக கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கலர் சாம்பிளர் டூல். ஸோ இது ஜஸ்ட்டு வந்து ஒரு இமேஜில் ரெட், க்ரீன், ப்ளூ அதோட வேல்யூஸ் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான், தவிர இது வேறு எதுக்காகவும் யூஸ் ஆகாது. ஸோ அடுத்து ரூலர் டூல். இது ஜஸ்ட்டு வந்து இமேஜோட ஹைட் அண்ட் வித் வேல்யூவை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜஸ்ட்டு கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுங்கள், ஒரு லைன் வரைங்க. ஸோ மேலே வந்து உங்களுக்கு டாப்பில் வந்து வேல்யூஸ் காட்டும். ஸோ இதுக்கு அடுத்தது நோட்ஸ் டூல். இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். அந்த இமேஜை பற்றியோ இல்லை நீங்கள் ஏதாவது கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட்டையோ நீங்கள் இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு எப்போ வேணால் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எப்போ வேணால் அதை டிலீட்டும் நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து நோட் டூலோட ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கவுண்ட் டூல். ஸோ இதை பார்த்துருப்போம் நம்ம இந்த சிறுவர் மலர்களெல்லாம் வந்து ஸோ நிறையா நம்ம 1 2 3ன்னு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு இமேஜ் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ இது வந்து அதே ஒர்க் தான் இது பண்ணுது. நீங்கள் ஒவ்வொரு கிளிக்குக்கும் இதோட வேல்யூ 1 2 3 அப்படின்னு அரேஞ்ச் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ இதோட கலர் வேணும், சேஞ்ச் பண்ணிக்கணும் வேறு கலர் அப்படின்னா நீங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கலரில் கிளிக் பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு கலரை சேஞ்ச் பண்ணிக்க முடியும்.
ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த டூல்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த டூலை எடுத்துகிட்டு ஸோ நான் எங்கேயாவது இப்போ பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்த எடுத்துக்கிறேன். இதை நம்ம வந்து ஒரு பிம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஜஸ்ட் அந்த ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூலை எடுத்து ஸோ ஒரே ஒரு கிளிக் மட்டும் பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக வந்து அந்த இடத்துல இருக்கிற பிம்பிளோ இல்லை பிளாக் ஹெட்டோ ஈஸியாக நமக்கு போயிடும். ஸோ அடுத்து ஹீலிங் ப்ரஷ் டூல். இந்த ஹீலிங் ப்ரஷ் டூல் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆல்ட் ப்ளஸ் லெஃப்ட் கிளிக் அதை கொடுத்துட்டு ஆல்ட் ப்ளஸ் லெஃப்ட் கிளிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற இமேஜ் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் காப்பி ஆகும். ஸோ இப்படி பண்ணுறப்ப நமக்கு பிம்பிள் மறைஞ்ச மாதிரி ஒரு தோற்றத்துக்கு நமக்கு கொடுத்துரும். ஸோ இதுக்கும் அடுத்தது பேட்ச் டூல். இப்போது ஒரு இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு நான் எந்த இடத்துல மூவ் பண்ணுறேனோ அந்த இடத்துல இருக்கிற பொருள் அங்கே போயிடும். இப்போது ஒரு வால் இருக்குது அப்படின்னா அங்கே இடத்துல இருக்கிற கிளாக் எனக்கு வேணாம் அப்படின்னு ஒரு கஸ்டமர் சொல்கிறாங்கன்னா ஸோ அந்த கிளாக்கை வந்து நம்ம மூவ் பண்ணணும் இல்லையா, ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான். நெக்ஸ்ட்டு வந்து கண்டென்ட் அவர் டூல். ஒரு இடத்த செலக்ட் பண்ணி மூவ் பண்ணி என்ட்ரு அமுக்குங்க, அந்த இடத்துல இருக்கிற பொருள் மறைஞ்சிரும். ஸோ அதுக்கடுத்து ரெட் ஐ டூல். ஸோ இப்போது வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டுடியோலலாம் வந்து நம்மளோட ஐபால் ரெட் கலர் மாறிடுச்சு அப்படின்னா அந்த ரெட் கலரை பிளாக் கலராக மாற்றுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ரெட் ஐ டூல். ஸோ அந்த நான் ரெட்டுக்கு மேலே கிளிக் பண்ணுறேன், உங்களுக்கு பிளாக்காக மாறும். ஸோ இதே மாதிரி ஒரு வேளை நம்ம ஐபால் வந்து ரெட் கலரில் இருக்குது அப்படின்னா நம்மளால் ஈஸியாக அதை வந்து பிளாக் கலராக மாற்றிக்க முடியும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ரெட் ஐ டூல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நியூ இமேஜ் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஏதோ ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு நான் ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் டூலை எடுத்துட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிங்கன்னா எனக்கு ஃபோர்க்ரவுண்டில் நான் ரெட் கொடுத்துருக்கறனால எனக்கு ரெட் கலரில் வருது. ஸோ இந்த ப்ரஷ்ஷில் வந்து நிறையா நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம ஆன்லைன்லேயுமே நிறையா ஃப்ரீயாகவே நம்ம நிறையா நியூ ப்ரஷ்ஷஸ்லாம் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு என்ன ப்ரஷ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு மேலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், டாப்பில் கொடுத்துருக்காங்க, சைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதை வச்சு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரஷ் இந்த மாதிரி வரும். அடுத்து வந்து பென்சில் டூல். பென்சில் டூலுமே ப்ரஷ் டூல் மாதிரி தான், இதுலேயுமே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூல். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு இமேஜோட ஸ்கின் கலராக இருக்கட்டும், ஹேர் கலராக இருக்கட்டும், உங்களுக்கு ஜஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிறத பார்ப்பீங்க. அதுக்கு அடுத்தது மிக்சர் ப்ரஷ் டூல். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு அந்த இடத்துல இருக்கிற பிக்சல் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடும். ஸோ அதுதான் வந்து மிக்சர் ப்ரஷ் டூல். ஸோ இதுக்கும் அடுத்த டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோன் அண்ட் பேட்டர்ன் இருக்கும். ஸோ நான் வந்து க்ளோன் ஸ்டாம்ப் டூல் எடுத்துக்கிறேன். ஸோ க்ளோன் ஸ்டாம்ப் டூல் எடுத்துகிட்டு ஒரு நியூ ஷீட்டும் எடுத்துக்கிறேன், ஒரு நியூ இமேஜும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏதாவது ஒரு இமேஜ், நியூவான ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோன் ஸ்டாம்ப் டூல் எடுத்துகிட்டு ஆல்ட் ப்ளஸ் லெஃப்ட் கிளிக் பண்ணிங்க அந்த இமேஜ் மேலே வச்சு ஆல்ட் கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணணும். மவுஸில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இமேஜ் காப்பி ஆகி இன்னொரு இடத்துல உங்களுக்கு பேஸ்ட் ஆகாது, நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அடுத்து பேட்டர்ன் ஸ்டம்ப் டூல். பேட்டர்ன் ஸ்டம்ப் டூல்னால் மேலே பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்ன் ஸ்டம்ப் டூல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எடிட்டில் போய்ட்டு டிஃபைன் பேட்டர்ன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இந்த இமேஜ் வந்து பேட்டர்னாக சேஞ்ச் ஆகிடும். ஒரு நியூ ஷீட் எடுத்துகிட்டு அந்த மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நீங்கள் செலக்ட் பண்ண இமேஜ் இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வந்திருக்கும். இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வரத்துக்கு பேர் தான் பேட்டர்ன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இன்னொரு டைம் சொல்கிறேன், எடிட்டில் போய்ட்டு டிஃபைன் பேட்டர்ன் கொடுங்க. ஸோ பேட்டர்ன் ஸ்டம்ப் டூலில் கிளிக் பண்ணால் மேலே வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் காட்டும், அதை கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணுங்கள். அந்த நியூ ஷீட்டில் பெயிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூல். ஸோ இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட் கொடுங்க. இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் ஓகே கொடுத்துட்டு ஸோ ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. அந்த ஜுவல்லரி மேலே மட்டும் பெயிண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஜுவல்லரி மட்டும் தன்னோட ஒரிஜினல் கலருக்கு வரதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லலாம் இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஜுவல்லரி ஆடுக்கு ரொம்பவே ஆப்டான ஒரு டிசைனாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து ஆர்ட் ஹிஸ்ட்ரி. இது வந்து என்னென்னா ஆயில் பெயிண்டிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஆயில் பெயிண்டிங்லாம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஜஸ்ட்டு இந்த இமேஜ் மேலே வந்து கிளிக் பண்ணி பெயிண்ட் பண்ணுங்கள். பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும்.
ஸோ ப்ரீவியஸ் ஸ்டெப் போகணுன்னா கண்ட்ரோல் இசட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் ஸ்டெப் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு டூல் என்னென்னா எரேசர் டூல். ஸோ எரேசர் டூல் பார்க்குறதுக்கு நம்ம வந்து ஒரு நியூ ஷீட்டு இமேஜ் எல்லாமே ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய ஆல்பமில் பார்த்துருப்போம், ஒரு 2-3 இமேஜஸ் வந்து ஒரே ஷீட்டில் இருக்கும். பட் ஆனால் கட் பண்ணி அந்த இடத்துல காப்பி பண்ண மாதிரி தெரியாது. ஸோ அந்த 2-3 இமேஜுமே ஒரே இமேஜாக ஒரு மெர்ஜாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த எரேசர் டூலை வச்சு. எப்படின்னா நான் ஒரு இமேஜுக்குள்ளேயே இன்னொரு இமேஜ் வச்சுக்கிறேன். எரேசர் டூலை எடுத்துக்கிறேன். மேலே உங்களுக்கு எரேசர் டூல் கிளிக் பண்ணோன்னா மேலே உங்களுக்கு ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் ஒப்பாசிட்டி குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். ஸோ நான் எரேசர் டூலை எடுத்துகிட்டு பெயிண்டில் வந்து ப்ரஷ்ஷில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ப்ரஷ்ஷு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கார்னரை நான் அப்படியே பெயிண்ட் பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்த வந்து கிராப் பண்ணி வச்ச மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி மெர்ஜாக, இந்த 2 இமேஜுமே ஒரே இமேஜ் அப்படிங்கிற மாதிரி மெர்ஜான மாதிரி உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதுக்காக யூஸ் பண்ணுறது தான் நம்ம எரேசர் டூல். ஸோ அதுக்கடுத்தது பேக்ரவுண்ட் எரேசர் டூல். ஸோ நியூவாக ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். அதில் காமிச்சா உங்களுக்கு புரியும். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் எடுத்துகிட்டு பேக்ரவுண்ட் எரேசர் டூலை கிளிக் பண்ணி ஒரு இடத்த நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த ரவுண்ட்குள்ளே இருக்கிற ஒரே கலர் எனக்கு டெலீட் ஆகும். ஜஸ்ட் ஒரு இமேஜ் எடுத்து கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன மாற்றம் நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து மேஜிக் எரேசர் டூல். மேஜிக்னாலே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சேம் கலரை செலக்டோ டெலிட்டோ பண்ணுறதுக்கு தான் மேஜிக். ஸோ ஒரு இடத்துல வச்சு கிளிக் பண்ணி பார்த்துங்க. நான் வேறு ஒரு ஷீட்டை காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எல்லாமே ஒரே கலராக இருக்கா. நான் ஜஸ்ட்டு பேக்ரவுண்ட் எரேசர் டூலுக்கும் மேஜிக் எரேசர் டூலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு காமிப்பேன். ஸோ பேக்ரவுண்ட் டூல் வந்து என்ன பண்ணும், அந்த ரவுண்ட்குள்ளே உள்ளதை மட்டும் டெலீட் பண்ணும். ஸோ மேஜிக் வந்து ஃபுல்லாகவே டெலீட் பண்ணும். சரிங்களா, இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இது தான். ஸோ நெக்ஸ்ட்டு டூல் பார்க்கலாம். ஸோ நான் பழைய இமேஜ் இது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு நியூவாக ஒரு ஷீட் பாருங்கள். ஃபோர்க்ரவுண்டில் ரெட் கலர் இருக்கா. நான் ஜஸ்ட்டு பெயிண்ட் டூல் எடுத்துக்கிறேன். பெயிண்ட் பக்கெட் டூலை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரெட் கலர் அப்படியே வந்துருச்சா உங்களுக்கு. ஸோ இதுதான் பெயிண்ட் பக்கெட் டூலோட ஒர்க். ஸோ அடுத்து கிராடியன்ட். இப்போ ஒரே ஒரு கலர் இருந்தால் மட்டும் நம்மளால் பேக்ரவுண்ட் அமைச்சிட முடியாது. ஒரு 2-3 கலர்ஸ் கூட நம்ம வைக்கலாம். ஜஸ்ட்டு கிராடியண்ட்டை கிளிக் பண்ணி மேலே பாருங்கள், நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ அதில் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ பழைய வேர்ஷன்னா கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்கும், புது வேர்ஷன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ எது வேணுமோ கிளிக் பண்ணி கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுங்கள். எனக்கு இப்போ 3 கலர்ஸ் வேணும் அப்படின்னா அந்த பாக்ஸ் மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நியூவாக வரும். ஸோ ஒரு 2-3 கலர்ஸ் வந்து நம்ம நியூவாக கொடுத்து கூட கிராடியன்ட் டூலை க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த கிராடியன்ட் டூல்லேயே உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் பக்கத்தில் இருக்குது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை கிளிக் பண்ணியுமே உங்களால் ஒரு நியூ டிசைன்ஸை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த கிராடியன்ட் டூலில் இந்த 2 கலர் எடுத்துகிட்டு ஓகே கொடுத்து பாருங்கள். கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுறேன், இந்த மாதிரி வருதா பாருங்கள். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். பிளர் டூலை கிளிக் பண்ணிக்கிறேன். பிளர் டூல் அப்படின்னா என்னென்னா நேம்லேயே உங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ நேம்லேயே என்னென்னா பிளர்ன்னு இருக்கா. ஸோ அந்த இடத்துல பெயிண்ட் பண்ணுங்கள் இமேஜ் மேலே வச்சு. நீங்கள் எங்கே பெயிண்ட் பண்ணுறீங்களோ அந்த இடம் மட்டும் பிளர் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் அந்த இடத்துல பிளர் டூலை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பிளர் பண்ணுறேன். உங்களுக்கு ஈஸியாக தெரியுதா டிஃப்ரெண்ட்டு. கண்ட்ரோல் இசட் கொடுக்குறேன், ஆட்டோமேட்டிக்காக பழைய நிலைமைக்கு வந்துருச்சா. ஸோ அடுத்தது ஷார்ப்பன் டூல். இதுவும் அதே தான், நேம்லேயே இருக்குது. உங்களுக்கு இமேஜை இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாகும். ஸோ அதுக்கும் அடுத்தது ஸ்மட்ச் டூல். இப்போ வந்து உங்களுக்கு நோஸோ ஐப்ரோஸோ கம்மியாக இருக்குது, அதை நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்மட்ச் டூலை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் கிட்ட வச்சு ஒரு ட்ராக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் வந்து இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. உங்கள் லேப்பில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்போ தான் வந்து இதோட டிஃப்ரென்ஸ் என்னென்ன ஆகுது அப்படின்ட்டு உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டாட்ச், பர்ன், ஸ்பாஞ்ச். இந்த 3மே ரொம்ப ஈஸி. டாட்ச் வந்து பார்த்திங்கன்னா கலரை பாருங்கள் பிரைட் ஆக்குதா. ஸோ அடுத்தது பர்ன் டூல், கலரை வந்து கொஞ்சம் பிளாக் ஆக்கும். ஸோ அந்த நான் கிளிக் பண்ணுறது தெரியுதா உங்களுக்கு பிளாக் ஆகிறது, அதுதான் பர்ன் டூல். நெக்ஸ்ட்டு ஸ்பாஞ்ச் டூல் பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த டாப் டு பாட்டம் பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது, பிளாக்காக இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த 3 டூலோட ஒர்க். ஸோ அடுத்து வந்து முக்கியமான டூல்ஸ் என்னென்னா பென் டூல்ஸ். ஸோ பென் டூல் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா வந்து ஒரு இமேஜை கிராப் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு நியூவாக ஒரு ஷேப் வரைகிறதா இருக்கட்டும், ஸோ
இதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஒரு நியூ ஷீட் எடுத்துக்கிறேன். பென் டூலை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ மேலே பார்த்தீங்கன்னா பாத் அண்ட் ஷேப்னு 2 டைப்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஷேப் எடுத்துக்கிறேன். ஷேப்பில் ஃபில் ஸ்ட்ரோக்னு பக்கத்தில் கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணுங்கிற கலரை செலக்ட் பண்ணிவிட்டு நான் பென் டூலை கிளிக் பண்ணி ட்ரா பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நான் க்ரியேட் பண்ண ஷேப்ஸ் வந்து எனக்கு கிடச்சிரும். நான் டாப்பில் ஃபில் கலர் ரெட் கொடுத்துருக்கனால எனக்கு ரெட் கலர் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஷேப். நான் ஃபஸ்ட்டு பென் டூல் எடுத்திருக்கேன். மேலே டாப்பில் பார்த்திங்கன்னா ஷேப் அண்ட் பாத்துன்னு இருக்கும். நான் ஷேப் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ ஃபார்ம் பென் டூல். ஃப்ரீ ஃபார்ம் பென் டூலில் நமக்கு வேணுங்கிற டிசைனில் நம்மளால் ட்ராயிங் பண்ணிக்க முடியும். கர்வேச்சர் அப்படின்னா ஆல்ரெடி ட்ராயிங் பண்ணதை கார்னரை கிளிக் பண்ணி இழுத்து பாருங்கள். உங்களுக்கு சில எடிட் ஆகிறது உங்களுக்கு தெரியும். சில சேஞ்சஸ் உங்களால் பண்ணிக்க முடியும். ஸோ ஆட் ஆங்கர் பாயிண்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து கம்மியாக வரைஞ்சிட்டிங்க, நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணணும், ஆல்ரெடி தப்பாக வரைஞ்சிட்டேன், நான் அந்த இடத்த வந்து அந்த பாயிண்ட்டை வந்து நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா என்னால் டெலீட் பண்ண முடியணும். ஸோ அதுக்காக டெலீட் டூலும் கொடுத்துருக்கோம். ஸோ கன்வெர்ட் பாயிண்ட் டூல்லாம் இந்த கார்னரை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இதுவுமே வந்து எடிட்டிங் ஆப்ஷன் தான். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு பென் டூலை எடுத்துகிட்டு நான் சொன்னேன் இல்லையா, மேலே ஷேப் அண்ட் பாத்துன்னு இருக்கும். நம்ம இவ்வளோ நேரம் ஷேப்பு பார்த்தோம். அடுத்து பாத்தை கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ இந்த இமேஜில் இந்த கார்னரை கிளிக் பண்ணிகிட்டே வரேன் பாருங்கள். இந்த கார்னரில் பென் டூலை வச்சு கிளிக் பண்ணிக்கிட்டே வரேன். எதுலன்னா பென் டூலில் பாத். ஸோ வேணுங்கிற அளவுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதே இடத்துல டாட்டை என்டர் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செலெக்ஷன் கிடைக்கும். நான் இந்த இமேஜை மூவ் பண்ணி எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம ஷேப்பில் பார்த்தோம் இல்லையா, பென் டூலில் ஃப்ரீ ஃபார்ம், கர்வேச்சர், ஆடு, டெலிட்டு, கன்வெர்ட் இதே தான் இந்த பாத்துலையும். ஸோ இது எதுக்காகனா ஒரு இமேஜை பர்ஃபெக்டாக பேக்ரவுண்ட் இல்லாமல் நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த பென் டூல். ஸோ இந்த ஃப்ரீ ஃபார்மாக இருக்கட்டும், மற்ற எல்லாமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பழைய மெத்தட். ஸோ நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். டெக்ஸ்ட்டில் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் 2 இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் எடுத்துக்கிறேன். ஹரிசாண்டலில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். நீங்கள் வேணுங்கிறத டைப் பண்ணிவிட்டு லேயர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் டீயை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகும். ஸோ மேலே உங்களுக்கு சைஸ், ஃபாண்ட் ஸ்டைலு, ஃபாண்ட்டோட சைஸு, ஃபாண்ட்டோட கலரு இதெல்லாம் எடிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதே தான் வந்து வெர்டிக்கல் டைப் டூலுமே. ஸோ இந்த மூவ் டூலில் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வெர்டிக்கல் டைப் டூல்னால் டாப் டு பாட்டம் உங்களுக்கு டெக்ஸ்ட் வரும். இதே மெத்தட் தான் சேம். அந்த லேயரில் டீ இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த செலக்ட் ஆகிடும். ஸோ செலக்ட் ஆனோடனே உங்களுக்கு டாப்பில் வந்து இதோட கலர், சைஸ் சேஞ்ச் பண்ணுற எல்லா ஆப்ஷனுமே கிடச்சிரும். ஈஸியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ பார்த்து செலக்ட் டூல் அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து லேயரில் போயிட்டு செலக்ட் பண்ணிக்க வேண்டாம். ஸ்ட்ரெயிட்டாக வந்து பாத்துலேயே வந்து நம்மளால் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு ஷேப் வரைகிறேன். இப்போ இந்த பாத்தை வந்து நான் நகர்த்தணும். இப்போ ஒரு ஷேப்பை நீங்கள் நகர்த்தணுன்னா மூவ் டூலை வச்சு கிளிக் பண்ணி நகர்த்துவீங்களா? இப்போ ஆனால் ஒரு பாத்தை நகர்த்தணும் அப்படின்னா மூவ் டூலை வச்சு நம்மளால் நகர்த்த முடியாது. இந்த பாத் செலக்ட் டூலை வச்சு தான் நகர்த்த முடியும். ஸோ அந்த பாத்து இருக்குது இல்லையா, நான் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அந்த பாத்து அதில் ஏதாவது எடிட் பண்ணிக்கணும் அப்படின்னா டைரக்ட் செலெக்ஷன் டூலை வச்சு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஷேப் பார்க்கலாம். ஷேப்பில் ரெக்டாங்கிள், எலிப்ஸு, ட்ரையாங்கிள், பாலிகானல், லைனு, கஸ்டம் நிறையா இருக்குது. நான் ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு ரெக்டாங்கிள் வரைஞ்சி காட்டுறேன். ஸோ மேலே ஃபில் கலர் ரெட் கொடுத்துருக்கனால ரெட் இருக்குது. உங்களுக்கு வேறு கலர் வேணும்னா நீங்கள் போய்ட்டு வேறு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபில் கலர் பக்கத்தில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக்குன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸ்ட்ரோக்குங்கிறது அவுட்லைன் கலர். ஸோ இதுக்கு அடுத்தது நிறையா ஷேப்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன ஷேப்ஸ் வேணுமோ அதை நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். கஸ்டம் ஷேப்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறையா அனிமல்ஸு, நிறையா சிம்பிள்ஸு, ட்ரீ, இந்த மாதிரி நிறையா இமேஜஸ் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை கிளிக் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் மேலே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் அதை எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இமேஜ் அழகாக வந்துருச்சு. வேணுங்கிற இடத்துல நீங்கள்
ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து ஹேண்ட் டூல் பார்க்க போகிறோம். ஒரு இமேஜ் வந்து இப்போ ஜூம் இன்ல இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இந்த இமேஜை வந்து நம்ம கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்து ஜூம் இன் கொடுத்துட்டு வரைஞ்சிட்ருக்கோம். ஸோ அந்த டைம் என்னால் மூவ் பண்ண முடியல அப்படின்னா ஹேண்ட் டூலை வச்சு நான் ஈஸியாக அப்படி மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு அடுத்தது ஜூம் இன் ஜூம் அவுட் டூல். இது எப்போதும் போல் தான் ஜூம் இன் பண்ணுறதுக்கும் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ டூல்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ டூல்ஸ் அண்ட் லேயர்ஸ் இது ரெண்டுத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே ஃபோட்டோஷாப் ஈஸியாக இருக்கும். ஸோ தேங்க்யூ, பபாய்.